தடயமே இல்லாத ஒரு குற்றவியல் வழக்காகட்டும், உடல் கூறுகள் சிதைஞ்சு போன நிலையிலையும் இந்த பர்சன் தான் இவர் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுற ஒரு சொல்யூஷன் தான் டிஎன்ஏ டெஸ்ட். அது என்ன டிஎன்ஏ டெஸ்ட்ங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். டிஎன்ஏ அப்படிங்கிறது டயாக்சை ரைபோ நியூக்ளிக் ஆசிட் அப்படின்னு சொல்லுவோம். அது என்ன டிஎன்ஏ அப்படின்னா, இவன் தாத்தா படி ஜீன் தான், அவங்கள மாதிரியே தானே இருப்பாங்கிறத நம்ம ஃபெமிலியராக கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? அது என்ன ஜீன் அப்படிங்கிறது, அந்த ஜீனானது இந்த டிஎன்ஏ கூட தான் இருக்கும். இன்னும் எக்ஸாம்பிளாக நம்ம ப்ரீஃபாக சொல்லணும் அப்படின்னா, ஒரு மரத்தில் இருக்கிற கிளை ஒரு குரோமோசோம் அப்படின்னா, அந்த கிளையில் இருக்கிற ஒரு இணுக்கில் இருக்கு இல்லையா, அந்த இணுக்கு தான் டிஎன்ஏ. அந்த இணுக்குள்ள இருக்கிற ஒரு இலை தான் நம்ம ஜீன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஜீனானது ஒவ்வொரு உயிருக்குள்ளையும் ஒரு ஜெனட்டிக் கோடை உருவாக்கியிருக்கும். அந்த ஒவ்வொரு ஜெனட்டிக் கோடுமே அந்த ஜெனட்டிக் மேப்புங்கிறது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இன்னும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, ஒவ்வொரு பார்கோடுக்குமே ஒவ்வொரு யூனிக் இருக்கும் இல்லையா, அந்த பார்கோடானது எவ்வளோ யூனிக்கான ஒரு விஷயமோ அதே மாதிரி தான் ஒவ்வொரு டிஎன்ஏவாகட்டும் ஒவ்வொரு ஜீன் ஆகட்டும் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு யூனிக்கா ஒரு உயிருக்குள்ள இருக்கும். இது தாவரம், விலங்கு, மனிதர்கள் எல்லாத்துக்குமே அப்படிதான் இருக்கும். டிஎன்ஏவை மனித உடல்களில் எங்க அடையாளம் காண முடியும் அப்படின்னா, நம்ம யூஸ் பண்ண திங்ஸ் ஆகட்டும், நம்மளோட எச்சல் பட்ட இடங்களாகட்டும், நம்மளோட பிளட் செல்ஸ் பட்ட இடங்கள், நம்மளோட முடியோட இணுக்கு, நம்ம யூஸ் பண்ண சிபி, இது எல்லாத்துலையுமே நம்ம டிஎன்ஏவை ஐடென்டிஃபை பண்ண முடியும் சயின்டிஃபிக் ரிசர்ச் மூலமா. இந்த டிஎன்ஏ டெஸ்ட் மூலமா தான் ஒரு தடயமே கண்டுபிடிக்க முடியாத குற்றவியல் வழக்காகட்டும், நம்மளோட இப்போ நடந்த அகமதாபாத் ஃப்ளைட் கிராஷ் ஆகட்டும், இந்த டிஎன்ஏ டெஸ்ட் மூலமா தான் நிறைய உடல்களை அடையாளம் காணப்பட்டு வர்றாங்க. ஸோ இந்த டிஎன்ஏ டெஸ்ட்டை பற்றி இன்னும் ப்ரீஃபாக இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.